குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நாளிலே உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அதிகாலையில் சூரியனை பார்க்கையிலே தேவன் உறங்காதவர் என்று நான் அறிவேன். குருவிகள் குரலை கேட்கையில் என் தேவன் கேட்கிறார். என் பயம் அறிவார், கண்ணீர் காண்பார், அழுகையை துடைப்பார். எனக்கொரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கின்றார். அவரே என்றென்றும் என்னை காண்கின்றார், என்னை காண்கின்றார். எல்ரோயி என்னை காணும் தேவனே, எல்ரோயி என்னை காணும் தேவனே, எல்ரோயி என்னை காணும் தேவனே. மேகம் கடப்பதை காண்கையில் நான் மனதில் செபிக்கின்றேன். இந்த உலகத்தின் மாயைகள் என்னை மேற்கொள்ளக்கூடாது. நதிகள் புரள்வதை காண்கையில் நான் எதற்கும் அஞ்சிதே. அவர் அன்பு என்றும் மாறாது, என்றும் நமக்குண்டு. எனக்கொரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கின்றார். அவரே என்றென்றும் என்னை காண்கின்றார், என்னை காண்கின்றார். எல்ரோயி என்னை காணும் தேவனே, எல்ரோயி என்னை காணும் தேவனே, எல்ரோயி என்னை காணும் தேவனே. தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு பாடல். மேகம் கடப்பதை காண்கையில் நான் மனதில் ஜெபிக்கின்றேன். இந்த உலகத்தின் மாயைகள் என்னை மேற்கொள்ளக்கூடாது. நாம் அனுபவிக்கிற பிரச்சனைகள், நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், போராட்டங்கள் எல்லாம் மேகத்தை போல ஒரு நாள் கலைந்து போகும். அது நிரந்தரமானவைகள் அல்ல. யோபுடைய வாழ்க்கையிலே போராட்டம் வந்தது. ஒரு பெரிய கார் மேகத்தை போல, ஒரு கார் இருள் போல யோபுடைய வாழ்க்கை அது மூடியது. ஆனாலும் கூட வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், யோபு அனுபவித்த பாடுகள் only for 6 months. 6 மாதங்கள் தான் அந்த பாடுகளை அவர் அனுபவித்தாராம். அதற்கு பிறகு அது அப்படியே கடந்து போனது. பிரியமானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கையிலே பாடுகள் வந்தது, அது கடந்து போனது. எல்லா தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. அது நிரந்தரமாய் உங்களை ஜெயிப்பதில்லை, உங்களை மூடி போடுவதில்லை, உங்களை அழித்து விட என் ஆண்டவர் ஒரு நாளும் விடமாட்டார். காரணம், பாடுகள் நடுவிலே கர்த்தர் உங்களை உற்று காண்கிறவராயிருக்கிறார். எல்ரோயி என்னை காணும் தேவனே என்று நாம் பாடினோம். ஆண்டவர் எல்ரோயியாய் இன்றைக்கு உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதுவும் குறிப்பாக கஷ்டத்தின் நடுவிலே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில், வேதனையின் நடுவில் நடக்கிற உங்களை என் ஆண்டவர் கூர்ந்து பார்க்கிறார். பயப்படாதிருங்கள். நம்முடைய குழந்தைகள் ஆரோக்கியமாய் இருக்கும் பொழுது நாம் அவளை காண்பதை விட, பிள்ளைகள் சிக்கா இருக்கும் போது நம்முடைய கண்கள் அவர்கள் மேல் அதிகமாய் பதித்து அவர்களையே பார்த்து கொண்டிருக்கிறோம். இரவெல்லாம் தூங்காமல் குழந்தைகளை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரும் அப்படித்தான். பிரச்சனைகள் நடுவிலே, போராட்டத்தின் நடுவிலே, சோதனைகள் நடுவில் நீங்கள் நடக்கும் பொழுது என் ஆண்டுடைய கண்கள் உங்களை விட்டு விலகுவது இல்லை. பிரியமானவர்களே,
நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் வனாந்தரத்தில் தானே பெயர் கொடுத்தார். வனாந்தரமான அந்த சூழ்நிலையில் நீங்கள் நடக்கிறீர்கள். கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. சீக்கிரம் ஒரு துறவை தோண்டுவார். உங்களுடைய மேகங்கள் கடந்து போகும்படி, உங்கள் துக்க மேகங்கள் கடந்து போகும்படி, உங்கள் வேதனையான மேகங்கள் உங்களை விட்டு கடந்து போகும்படி கர்த்தர் செய்வார். தைரியமாயிருங்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே பாடுகளையும் உபத்திரவங்களையும் நீர் அனுமதிக்கிறீர். நீர் கொடுப்பதில்லை ஆண்டவரே, நீர் அனுமதிக்கிறீர். ஏன் அனுமதிக்கிறீர்? எங்களை நம்புகிறபடியினால் அனுமதிக்கிறீர். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் என் மகன் யோபு என்னை மறுதலிக்க மாட்டான் என்று நம்பி அன்னைக்கு சாத்தான் கரத்திலே யோபுவை தேவன் ஒப்பு கொடுத்தீர். அப்படித்தான் எங்கள் வாழ்க்கையிலும் போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும்பொழுது ஒரு பக்கம் அது எங்கள் விசுவாசத்தை சோதிப்பதாய் இருந்தாலும், மறுபக்கம் நீர் எங்களை நம்புகிறீர். எவ்வளவு வியாதிகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள், இழப்புகள் வந்தாலும் என் மகன், என் மகள் என்னை மறுதலிக்க மாட்டாள், என்னை விட்டு விலக மாட்டாள் என்று நம்பி எங்களை ஆண்டவரே பாடுகள் நடுவில் நடத்துகிறீர் சுவாமி. நாங்கள் ஆண்டவரே இந்த பாடுகள் நடுவிலே எங்கள் விசுவாசத்தை உமக்கு காண்பித்து, அன்றைக்கு யோபு சொன்னதை போல அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன் என்ற அதே வார்த்தையை, அதே ஸ்டேட்மெண்ட்டை எங்கள் நாவிலும் நாங்கள் சொல்லி, இந்த பாடுகள் ஒரு நாள் மாறும், இந்த வியாதிகள் ஒரு நாள் மாறும், இந்த சூழ்நிலைகள் ஒரு நாள் மாறும், நான் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று விசுவாச அறிக்கை செய்யும்படி என் இருதயங்களை கர்த்தர் பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த விசுவாசம் இப்பொழுது உண்டாவதாக. பாடுகளை கண்டு பயந்து போன பிள்ளைகள் இதுவும் மாறி போகும், இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி தைரியமாய் அதை மேற்கொள்ள உம்முடைய நாமத்தினால ஜெயம் எடுக்க நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.